அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு மிட்டாய் கதைகள்லேருந்து கலீல் கிப்ரான் எழுதிய தூக்கத்தில் நடக்கிறவர்கள் அந்த தலைப்பில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். நான் பிறந்த ஊரில் ஒரு பெண்மணியும் அவளது ஒரே மகளும் வாழ்ந்து வந்தாங்க. 2 பேருக்குமே தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருந்துச்சு. ஒரு பெண்மணிக்கும் அவரோட ஒரே மக 2 பேருக்குமே தூக்கத்தில் நடக்கிற வியாதி இருந்துச்சு. ஒரு நாள் இரவு உலகம்லாம் அமைதியாக தூங்கிட்டு இருந்தபோது அம்மாவும் மகளும் எப்பயும் போல் தூக்கத்தில் நடக்கிறாங்க. அந்த அமைதியான தருணத்தில் சில நிமிடங்களுக்கு பின்னாடி அவங்க ஒரு பனி படர்ந்த தோட்டத்தில் 2 பேரும் சந்திச்சுக்கிட்டாங்க. அப்போ அம்மா தன்னோட மகளை பார்த்து சொன்னா, கடைசியாக நான் என் எதிரியை கண்டுபிடிச்சிட்டேன். அவளோட முகத்தில் வெறுப்பு படர்ந்து இருந்துச்சு. என் இளமையை சீரழித்தவள் நீதானே. என் வாழ்க்கையில் சிதைந்த மிச்சங்களில் தானே நீ உன் வாழ்க்கையை அமைச்சிக்கிட்ட. பாவி, உன்னை நான் கொல்ல போகிறேன் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட மகள் அம்மாவை பார்த்து சீறினாலாம். சுயநலம் பிடிச்ச கிழவியே, எனக்கும் என் சுதந்திரத்துக்கும் இடையே தடையாக நிற்கிற ஒன்றை நான் வெறுக்கிறேன். உன்னுடைய மங்கலான வாழ்க்கையோட பிரதிபலிப்பாக தான் என்னுடைய வாழ்க்கையும் இருக்கணும்னு என்னை வற்புறுத்துகிற. நீ செத்து போனாதான் எனக்கு நிம்மதி அப்படின்னு மகள் தாயை பார்த்து தூக்கத்திலேயே நடக்கையில் சந்திக்கும்போது சொல்லியிருக்காங்க. இப்படி அவங்க ஒருவரை ஒருவர் வன்மத்தோட திட்டி பேசி கொண்டிருக்கிறப்ப ஒரு காக்கா கத்துச்சான். சட்டுன்னு 2 பேரும் தூக்கத்துலேருந்து முழிச்சிட்டாங்களாம். சட்டென்று 2 பேரும் தூக்கத்திலேருந்து விழிச்சிட்டு, என் கண்ணே என்று மகளை அம்மா அன்போடு அழைக்க, அம்மா அப்படின்னு 2 பேரும் ஒருத்தரை தழுவி கொண்டாங்களாம். பார்த்தீங்களா, தூக்கத்தில் நம்ம நடந்தாலும் அவங்க அகம்னா மனதில் 2 பேருக்குள்ளேயும் இருக்கக்கூடிய அந்த மன குமுறல் அந்த தூக்கத்தில் 2 பேர்கிட்டையுமே வெளிப்பட்டிருக்கு. இதை நம்ம அப்படி தான் எடுத்துக்கிடணும். இந்த கதையின் மூலமாக நம்ம பார்த்திங்கன்னா, என்ன தான் நம்ம நல்ல உறக்கத்தில் இருந்தாலும் நம்மளோட அகக்கண்ணில் மனக்கண்ணில் பல விஷயங்கள், பல சிந்தனைகள், நினைவுகளாக வடுக்களாக பதிஞ்சிருக்கு. அதை பற்றி தான் இந்த கதையில் சொல்லியிருக்காங்க. நன்றி.